ஒரு ஊர்ல ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் ஒரு கடுமையான தவத்தை சிவபெருமானை நோக்கி செய்தார். இப்படி மழை, வெயில், குளிர்னு எதையும் பொருட்படுத்தாமல் தவம் செய்தார். இவரோட தவத்துல மகிழ்ந்த சிவன் உடனே இந்த முனிவருக்கு காட்சி கொடுத்தார். ஞானியே, கண்ணை திரு. எம்பெருமானே, வந்துவிட்டீர்களா? நான் காண்பது உண்மைதானா? ஆமாம் முனிவரே, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். எம்பெருமானே, எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. அதனால எனக்கு வேண்டும் போது கேட்டுக்கொள்கிறேன். சரி முனிவரே, நீ தேவைப்படும் போது என்னை நினைத்து கூப்பிடு, நான் வருகிறேன் என்று சிவபெருமான் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். முனிவர் சிவபெருமானை பார்த்ததனால் அவருடைய தலைகணம் அதிகமாகியது. இவருக்கு சிவபெருமானின் ஆசி இருப்பதினால் இவர் செல்லும் ஊர்களில் எல்லாம் இவருக்கு சிறப்பான வரவேற்பும் விருந்தும் அளிக்கப்பட்டது. இதனால் இந்த முனிவருடைய கர்வம் இன்னும் அதிகமானது. இப்படியே சில நாள்கள் சென்றது. ஒரு நாள் சேலரம் என்ற கிராமத்துக்கு அந்த முனிவர் வரப்போவதாக செய்தி வந்தது. இந்த ஊர் மக்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்களின் வேலையை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். இவர்களுடைய முக்கியமான தொழிலே விவசாயம்தான். இந்த முனிவர் வருகின்ற செய்தியை அந்த ஊர் மக்கள் அறிந்தனர். அவருடைய தலைகணத்தை பற்றியும் அறிந்தனர். இதனால் அந்த ஊர் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார். இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊருக்கு வர முனிவருக்கு எந்தவித உதவிகளும் விருந்தோம்பல்களும் பண்ணக்கூடாது. இது ஊரோட உத்தரவு சாமியோ. அந்த முனிவர் அந்த கிராமத்துக்கு வந்தார். ஆனால் அவர்கள் அந்த முனிவரை கண்டு கொள்ளவே இல்லை. முனிவர் கோபம் கொண்டார். பின்பு ஒரு திண்ணையில் அமர்ந்தார். மிகவும் தாகத்துடன் இருந்தார். அப்பொழுது அந்த வலியே ஒரு வலிபோக்கன் மோர்பானையுடன் சென்றார். அவனை பார்த்து இந்த முனிவர், ஏய், பானையுடன் செல்பவனே, அந்த மோரை என்னிடம் கொடுத்து என் தாகத்தை தீர்த்து உனது பாவத்தை போக்கிக்கொள். ஐயா முனிவரே, நீங்கள் உதவிதான் கேட்கிறீர்கள். அதற்கு இவ்வளோ அகந்தை ஆகாது. அடக்கத்துடன் கேட்டால் அனைத்தும் கிடைக்கும். எனக்கு நீ அறிவுரை கூறுகிறாயா? ஐயா, அறிவுரை கூறும் நீங்களே அறிவின்றி நடந்ததால் நான் உங்களுக்கு அறிவுரை கூறும்படியானது என்று அவன் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அந்த முனிவருக்கு கோபம் கொந்தளித்தது. உடனே அந்த முனிவர் சிவனை அழைத்தார். அப்போது விட்ட வரத்தை இப்போது கேட்டார். எம்பெருமானே, என்னுடைய வரத்தை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய வரம் என்னவென்றால், இந்த சேலரத்திற்கு இனிமேல் மழை பெய்யவே கூடாது. அப்படியே ஆகட்டும் முனிவரே என்று கூறி சிவன் மறைந்தார். அந்த முனிவரும் அந்த ஊரை விட்டு கிளம்பினார். இப்படியே சில நாள் சென்றது. அந்த கிராம மக்கள் மழையின்றி மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதனால் அந்த மக்களின் முக்கியமான தொழிலான விவசாயத் தொழிலை செய்ய முடியவில்லை. அனைவரும் வீட்டிலேயே இருந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த காய்ந்த நிலத்தை தினமும் உழுது கொண்டிருந்தான். இதை தேவ உலகத்திலிருந்து ஒரு முனிவர் பார்த்தார். இதை பார்த்து உடனே பூலோகம் வந்தார். அவர் தனது உருவத்தை மாற்றி அந்த உழவனிடம் பேச வந்தார். ஏன்பா, இங்கதான் மழையே இல்லையே, நீ எதுக்கு உழுதுட்டு இருக்க? நீ என்ன பைத்தியமா? அதாவது, செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். என் தொழில் உழவு தொழில். இந்த தொழிலை விட்டனா எனக்கு மறந்து போயிடும். அதனாலதான் நான் தினமும் செய்றேன். உன் வேலைய பார்த்துட்டு போயா? எம்பெருமானே, நீங்க சேலரத்துக்கு மழை வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமா முனிவரே, உன்னை போல ஒரு முனிவர் வந்து அவருடைய தவத்தினால் என்னை மகிழ்ச்சி அடைய செய்து அவர் இந்த வரத்தை பெற்றார். அப்படியா? சரி, கொஞ்சம் அங்கே பாருங்க. அட, யாரா இவன் மழை இல்லாதப்போ உழுதுட்டு இருக்கான், முட்டாள். சிவபெருமானே, அவங்கிட்ட போய் நானும் இப்படிதான் கேட்டேன். அவன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அப்படி என்ன சொன்னான்? செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இது என்னோட தொழில், இத விட்டனா எனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொன்னான். இப்போ யாரு முட்டாள்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து போயிடாரு. உடனே சிவன், அடடே, நாம வேற நம்ம சங்கு எடுத்து ஊதி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த முனிவர் சொல்லிட்டு போனதுக்கு ஆபரம் நமக்கும் இந்த சங்கு ஊதறது மறந்து போயிடுச்சுன்னு தோணுதே. உடனே நம்ம சங்குல ஏதாவது அடைப்பு இருக்கான்னு ஊதி பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவரோட சங்க எடுத்து ஊதினார். உடனே அந்த சங்கு சத்தம் வர்ண பகவான் காதில் பட்டது. அவரும் அந்த சேலரத்திற்கு மழையை பெய்ய செய்தார். அந்த கிராம மக்களும் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய விவசாய தொழிலை செய்தனர்.
பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனா வர்ண பகவான் காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம்.